திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்டுவதற்கு தங்களின் இது எப்போ வந்தது? என்னமோ ஒரு வந்திருக்கு. புதுக்கோட்டை அருகே ரயில் இணைப்பு ஜன்னல் கம்பிகளை உரசியதா விபரீதம். கம்பிகளை பிடித்து விளையாடி கொண்டிருந்த 12 வயது சிறுவன் துடிதுடித்து மரணம். நேற்று நடந்ததாங்க. பயணமாக தமிழ்நாட்டிற்கு சேர்ந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பலத்த பாதுகாப்புக்கு இடையே கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக உதகை போனார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவன் 56,840 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சரை பிரதமர் மோடி முடிவு செய்வார். காவிரி முதலமைச்சராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. அதானி மீதான லஞ்ச வழக்கு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் இன்று கடும் அமளி. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் தருவதால் இரு அவைகளின் செயல்பாடுகளும் வச்சிருந்தா வந்தானா ஒன்று தீட்டு விடுவோம். மற்றும் அவரது உறவினர்களுக்கு எதிராக லஞ்ச புகார் எதுவும் இல்லை. அமெரிக்காவின் குற்றப்பத்திரிகையை சுட்டிக்காட்டி அதானி கிரீன் நிறுவனம் விளக்கம். சிறையில் இருக்க வேண்டிய அதானியை மத்திய அரசு பாதுகாப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தம் மீதான லஞ்ச புகாரை அதானி எப்படி ஏற்றுக்கொள்வார் எனவும் கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் கூகுள் மேப்பை நம்பி கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் சென்ற 3 பேர் காரின் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம். தவறான வழிகாட்டுதல் காரணமாக அடிக்கடி விபத்து சம்பவங்கள் தொடர்வது குறித்து கூகுள் நிறுவன அதிகாரிகளிடம் மத்திய அரசு விசாரணை. தமிழக விளையாட்டுத்துறையின் சின்னத்துடன் தயாரானது அஜித்தின் ரேஸ்கா. நடிகர் அஜித் மீண்டும் காங்கிரஸில் கலந்து கொள்ள உள்ள நிலைகள் காணொலி பார்வையிட்ட காதுல ஒத்தையா சொல்றதாதாங்க.